வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. முதலாம் உலகப் போரின் 109ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலாம் உலகப் போரின் 109ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி முன்னிட்டு காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள பிரெஞ்சு வீரர் நினைவு தூண் முன்பு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இந்தியாவிற்கு பிரான்ஸ் நாட்டு தூதர் திரு தியரி மாத்து, புதுச்சேரிக்கான துணை தூதர் திரு எட்டியன் ரோலண்ட் பியக், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்வில் பிரெஞ்சு தூதராக அதிகாரிகள், ஏராளமான பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பிரெஞ்சு மக்கள், பள்ளி மாணவர்கள், ஆட்சியரின் செயலர் பொன்பாஸ்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டு போர் வீரர் சிலையின் கீழே மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். முன்னதாக முதலாம் உலகப் போரின் நினைவு நாள் முன்னிட்டு பிரெஞ்சு நாடு மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு பள்ளி மாணவர்கள் இரு நாட்டு தேசிய கீதங்களை பாடினார்கள். இதனை அடுத்து முதலாம் உலகப் போரில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான இறகுபந்து போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற மாணவி ஜனனிகா அவர்களுக்கு காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியரின் மகள் ஜனனிகாவை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ், துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் காரைக்கால் ஸ்டேடியத்தை பயன்படுத்துவோர் காரைக்கால் ஸ்டேடியம் குரூப்ஸ் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் சார்பில் சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவி ஜனனிகா மற்றும் பயிற்சியாளர் தட்சிணாமூர்த்தி ஆகியோரை பாராட்டும் வகையில் சால்வை அணிவிக்கும், நினைவு பரிசு வழங்கியும் பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் நிர்வாகிகள், ஸ்டேடியத்தில் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் தேர்தல் துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி கடந்த 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இதில் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களிடம் வழங்கி வாக்காளர் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்யப்பட்டு மீண்டும் அவர்களிடமிருந்து பெறுவது குறித்து இன்று மாவட்ட நிர்வாகம் தேர்தல் துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள். இந்த பயிற்சி முகாமில் வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்து அவர்களிடம் பெறுவது மற்றும் மக்களை அணுக வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார்கள். மேலும் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவர்களை பணியில் சிறப்பாக ஈடுபட ஊக்குவிக்கப்பட்டார்கள். இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் திரு செல்லமுத்து, திரு பொய்யாதமூர்த்தி, திரு சண்முகானந்தம், திரு ரமேஷ், திரு சுரேஷ் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசு பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு போதை ஒழிப்பு மற்றும் அடுத்து என்ன படிக்கலாம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நலசங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. இதற்கு பள்ளியின் முதல்வர் ரங்கசுவாமி தலைமை தாங்கினார்.
ஆங்கில ஆசிரியர் காயத்ரி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கி சங்கத்தின் மாவட்ட தலைவர் வின்சென்ட் நோக்க உரையாற்றினார். இதில் சங்கத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியரும் மாண்புமிகு சார்பு கோட்ட நீதிபதியுமான பூஜா ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இடையே பேசுகையில், உங்களை எல்லாம் இந்த தருணத்தில் சந்திக்கும் போது என்னுடைய கடந்த கால பள்ளி கல்லூரியின் வாழ்க்கைகளை நினைத்து பார்க்கிறேன். நான் பள்ளி கல்லூரியில் ஆசிரியர்கள் போதிக்கிற பாடங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் என்பது எனக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. இந்த பொறுப்புக்கும் நீங்களும் வரலாம். அதற்கு தகுந்தாற்போல் நீங்களும் நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறினார். எந்த காலகட்டத்திலும் மாணவர் சமுதாயம் தீய பழக்கம் வழக்கங்களுக்கு ஆட்பட்டு விட்டால் எதிர்காலம் வீணாகிவிடும். உங்களால் எந்த சமுதாயத்தையும் திருத்த முடியாது. நம்மளை யாரும் சேர்க்க மாட்டார்கள். எனவே மாணவர்களாகிய நீங்கள் போதை என்கிற மோசமான தவற்றை எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது. அது ஒருபோதும் எந்த மட்டத்திலும் அனுமதிக்க கூடாது என்று நீங்கள் உறுதியுடன் உங்களுடைய செயல்பாட்டின் தரத்தை உயர்த்துவதற்கு வழிவகுக்க வேண்டும். போதை பழக்க வழக்கம் என்பது ஒட்டுமொத்த வாழ்வினுடைய மூளையை அழித்து தவறான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய மோசமான பேராபத்திலிருந்து மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சார்பு ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்து அதை நோக்கி உங்கள் பள்ளி பயணத்தை தொடங்க வேண்டும். அனுதினமும் நான் படித்து முடித்து மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்து இந்திய நாட்டு மக்களுக்கு சேவை செய் என்கிற எண்ணத்தை நீங்கள் இப்பொழுது இருந்தே உருவாக்கி கொள்ள வேண்டும். பள்ளியில் நடத்தக்கூடிய பாடங்களை எழுதி பார்க்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளி மாணவர்கள் படிக்கும் பாட புத்தகத்தை தவிர்த்து அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தேடி பிடித்து படிக்க வேண்டும். மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல நண்பர்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இறுதியில் மாணவர்கள் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சார்பு ஆட்சியர் பதிலளித்தார். முடிவில் மாணவர்கள் எதிர்காலம் என்னவாகும் என்று நினைத்தார்களோ அப்படி கூறிய மாணவர்களை அழைத்து மாவட்ட சார்பு ஆட்சியர் மாணவிகளை கௌரவித்தார். நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளியின் ஆங்கிலேய ஆசிரியர் தினேஷ்குமார் நன்றி கூறினார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.